ஒரு மனிதன் சர்ச்சுக்குள்ளே போய் அமைதியாக அமர்ந்தான். சிறிது நேரம் கழித்து எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அவரது ஃபோன் ரிங் ஆகுது. அது அனைவருக்கும் தொந்தரவாக இருந்தது என்பதை அவர் உணர்ந்தார். என்னை மன்னித்து விடுங்கள், நான் எனது ஃபோனை சைலண்ட் மோடில் போட மறந்துவிட்டேன் என்று சொன்னார். அங்கிருந்த போதகர் அவரை திட்டினார். இவற்றையெல்லாம் கடவுளின் வீட்டிற்கு வெளியே வைத்து கொள்ள முடியாதா? இப்படித்தானா நீங்கள் அமைதியை பேணுகிறீர்கள் என்று எல்லோர் முன்னிலையிலும் அவரை அவமானப்படுத்தினார். பிரேயர் எல்லாம் முடிந்த பின் அந்த மனிதன் தர்ம சங்கடத்தில் சர்ச்சை விட்டு வெளியேறினார். பலர் அவரை அவமானப்படுத்தப்பட்டவராக பார்ப்பதை அவன் கண்டான். அவன் இதனால் ஆழமாக மனதால் காயப்படுத்தப்பட்டான். அதன் பிறகு அவர் ஒருபோதும் சர்ச்சிற்கு போவதில்லை என முடிவு செய்தார். அன்று மாலை தனது மனதை தெளிவுபடுத்தவும் காயத்தை ஆற்றிக்கொள்ளவும் அவர் ஒரு பாரிற்கு சென்றார். அங்கே அமர்ந்திருக்கும் போது தற்செயலாக ஒரு வைன் பாட்டில் கீழே விழுந்து தரையில் உடைந்து போனது. பின்னர் அவர் தன்னை பல விமர்சனங்களுக்கு தயார்படுத்தி கொண்டான். ஆனால் அதற்கு பதிலாக அங்கு வேலை செய்தவர் வந்து, நீங்கள் ஓகேயா என்று கேட்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்காக நான் அதை சுத்தம் செய்கிறேன், தயவுசெய்து வேறு மேசைக்கு மாறிக்கொள்ளுங்கள் என்று கூறினார். சிறிது நேரத்தின் பின்பு பார் மேனேஜர் ஒரு இலவச ட்ரிங்குடன் வந்து இட்ஸ் ஓகே என்று கூறியவாறே அவருடன் பேசிக்கொண்டிருந்தார். அன்றிலிருந்து அந்த மனிதன் சர்ச்சுக்கு செல்வதை நிறுத்திவிட்டு வழக்கமாக பாருக்கு சென்றான். இரக்கம் தொடர்புகளை வளர்க்கிறது, அதே நேரத்தில் தீர்ப்பு மக்களை விட்டு விரட்டுகிறது. சிறிய தவறு ஒன்றிற்காக ஒருவரை அவமானப்படுத்தாதீர்கள். ஒரு மனிதன் கெட்டவனாவதும் நல்லவனாவதும் அவனுக்கு நடக்கும் விடயங்களிலிருந்தே தீர்மானிக்கப்படும். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.